தாத்தா, எனக்கு ஒரு டவுட். என்ன? மாதாவுக்குன்னு தனியா ஏதாச்சும் ஜெபம் இருக்கா தாத்தா? ஆமா தாத்தா, எனக்கும் மாதாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க கிட்ட எப்படி பேசணும், மாதா கிட்ட எப்படி ஜெபிக்கணும்? அப்புறம் எப்படி உறவாடணும்? அதான் தாத்தா எங்களுக்கு தெரியல. நல்ல கேள்வி கேட்டிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு மாதாவுடைய மகன் இல்லையா? இயேசு எப்படி மாதா கிட்ட பேசியிருப்பாரு? அவர் அம்மா கிட்ட பேசுற மாதிரி அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேச. அப்ப மாதா நமக்கு யாரு? நம்மளுக்கும் அம்மா தான் நமக்கும் தாத்தா. அம்மா. அதனால அந்த எப்படி நம்ம வீட்ல அம்மா கிட்ட பேசுறோமோ, அப்பா கிட்ட பேசுறோமோ, அதே மாதிரி ஃப்ரீயா நம்ம மனசுல இருக்கிறத மாதாவுக்குள்ள சொல்லணும். ஆ, திருச்சபையினுடைய வரலாற்றுல மாதாவுக்கான சில பாரம்பரிய ஜெபங்கள் எல்லாம் உண்டு. ஒண்ணு ஜெபமாலை சொல்றது. ஜெபமாலை ஜெபிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதே போலதான் அன்னை மரியாவுக்கு நாம் வணக்கம் செலுத்துறதுக்கு ஒரு உத்திரையும் போடுவாங்க. இந்த கார்மேல் சிஸ்டர்லாம் போட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க. பிஷப் தாத்தா, எனக்கு இன்னொரு டவுட். உத்திரின்னா என்ன தாத்தா? உத்திரையன்னா அன்னை மரியாவின் ஒரு சிறிய அருளிக்கும் புனித பொருள் வச்ச ஒரு கழுத்துல போட்டுக்கும் போது இதை தேவமாதா புனிதர் ஒருவருக்கு கொடுக்கும்போது இந்த உத்திரியத்தை நீங்கள் அணிந்திருந்தால் உங்கள் இறப்பின் வேளையில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது வெயிட் எல்லாம் ஒன்றும் இருக்காது, சும்மா சாதாரணமாக போட்டுட்டு இருக்கலாம். அதனால அது ஒரு வழக்கம். அதே மாதிரி சில பேருக்கு மாதாவுக்கு மெழுகுவத்தி ஏற்றி ஜெபிப்பாங்க, மாதாவுக்கு பூ மாலை போட்டு ஜெபிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு தாயிடம் பேசுறது போல ஃப்ரீயா பேசுறது தான் மாதாவுக்குரிய ஜெபங்கள். திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த அருள் நிறை மரியே, அதே போல இரக்கமுள்ள தாயே, அந்த மாதிரி புனிதர்கள் உருவாக்குன அந்த ஜெபங்களையும் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு விருப்பமானதை ஜெபிக்கணும். செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. மரியே வாழ்க.